இருக்கு ஒரு ஆப்பை போடுவோமா? வாட் யூ மீன் ஆப்னா என்னடா சொல்ற? சும்மா ஏதாவது ஒரு ஃப்ராங்க் பண்ணுவோம்னு சொன்னேன் மச்சான். பண்ணிடுவோம் மச்சான். ஆரம்பிக்கலாமா? முடிச்சிடலாமா? மச்சான் நான் ஒரு டேபிளுக்கு அடியில் இந்த பாம்பை போட்டு விட்றேன். நீ அதை பார்த்த உடனே பாம்பு பாம்புன்னு கத்து எல்லாரும் பயந்துருவான். சூப்பர் ஐடியா மச்சான். தூக்கி போடு மச்சான் டக்குனு. போட்டு நான் கத்துறேன். சார் பாம்பு சார் பாம்பு சார் உங்க டேபிளுக்கு பாம்பு இருக்கு சார் ஓடியாங்க சார்ன்ட்டு. என்ன பாம்பு இருக்கா? என்ன பாம்புல இருக்கா? நாங்க என்ன நேச்சி எவ்வளோ சார் வேலை பார்க்குறோம். என்ன பாம்புலாம் கேட்குறீங்க? ஏதோ ஒரு பாம்பு சார் ஓடிவாங்க சார் டக்குனு கடிச்சிட போதா. சப்சட்டா போய் வேமா போய் குச்சி எடுத்துட்டு வாடா. சார் அதெல்லாம் வேணாம் சார். பேசாம படையப்பா மாதிரி கையிலே பிடிங்க சார். சூப்பரா இருக்கு. கையில பிடிக்குமா? கையில பிடிச்ச கபாலத்துல விசையேறி செத்துருமுண்டா நானு. போடா சார் இதை போயிட்டு வந்துட்டேன் சார். ஒரு மச்சான் நம்ம கஷ்டப்பட்டு பிளான் போட்டு அவன் எஸ்கேப் ஆயிட்டான் கிளாஸ் விட்டு. இல்லை நேரம் மச்சான் நேரம். ஏன்னா 5 நிமிஷமா பாக்குறேன் பாம்பு அசைவ மாட்டேங்குது, அப்படியே நின்றுட்டு இருக்கு. அதான் சார் எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. உங்க பாடத்தை கவனிச்சு தூங்கிருச்ச பாம்பு. உனக்கு அவ்வளோதான்டா சொல்லிட்டேன் புழு சட்டா. சரி சார். நான் குச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் சார். இந்தாங்க சார் குச்சி. பாம்பு அடிச்சு கொள்ளுங்க சார். என்னடா பாம்பு அசைவே மாட்டேங்குது? சார் அது பொம்மை பாம்பு நினைக்கிறேன் சார். எவன் தூக்கி போட்டவங்க நம்மளுக்குறாங்க சார். எவன்டா அது பொம்மை பாம்பை தூக்கி போட்டு வாயினே உங்களுக்கு? அது உங்களுக்குலாம் பாடம் எடுத்தேன் பாரு. என்ன சொல்லணும்டா, நாளைக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் டெஸ்ட் இருக்கு. ஒழுங்கா சோழ வரலாறை பற்றி தெளிவாக படிச்சுட்டு வாங்க. ஓகே சார். படிச்சுட்டு வந்துடுறேன் சார். போயிட்டு வாங்க சார். எனக்கு தெரியும் நீ அம்மாவோட. எல்லாரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய்.